GTN அகாடமி மற்றும் ஹிந்து தமிழ் வழங்கும் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான இணைய வழி கருத்தரங்கு. DGP டாக்டர் சைலேந்திர பாபு மற்றும் டாக்டர் சத்யா கரிகாலன் வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டி பிடியுங்கள். பாடலாசிரியர் ஸ்னேகன் மற்றும் நடிகை கன்னிகாவுக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கு. இந்த தகவலை அவங்களே புகைப்படம் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. ரசிகர்கள் இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க. தமிழ் சினிமாவில் ஏராளமான சூப்பர் ஹிட் பாடல்களை எழுதி தவிர்க்க முடியாத பாடலாசிரியர்களில் ஒருவராகவும் தனக்கென தனி இடத்தையும் பிடிச்சவர் ஸ்னேகன். இது வரைக்கும் 70க்கும் மேற்பட்ட படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பூமி, ஆனந்தம் விளையாடும் வீடு உள்ளிட்ட சில படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. பிக் பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சியுடைய போட்டியாளராக கலந்துகிட்ட இவர் அவ்வப்போது சில சர்ச்சைகள் சிக்குவாரு. இப்போ நடிகர் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் உறுப்பினராக பணியாற்றி வராரு. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 2021ஆம் ஆண்டு நடிகை கன்னிகாவை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டார் ஸ்னேகன். தங்களுடைய காதலின் அடையாளமா 2 பெண் குழந்தைகளுக்கு பெற்றோராகியிருக்காங்க. இது பற்றி ஸ்னேகன் கூறும்போது, இறைவா நீ ஆணையிடு, தாயே எந்த மகளாய் மாற என்ற எனது அன்பின் கோரிக்கை இரட்டிப்பாய் நிறைவேறியது. தாயே எந்தன் மகளாகவும் மகளே எந்தன் தாயாகவும் 2 தேவதைகள் பிறந்திருக்கிறார்கள். இதயமும் மனமும் மகிழ்ச்சியில் நெகிழ்ந்து நிரம்பி வழிகிறது. உங்களின் தூய அன்பினால் எங்கள் வாரிசுகளை வாழ்த்துங்கள் அப்படின்னு அந்த பதிவில் பதிவிட்டிருக்காரு ஸ்னேகன். கன்னிகாவுக்கு ரசிகர்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு வராங்க.